அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் சார் உடனேன்றாங்க. சார் ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2 விதமான ஆர்டரில் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரீம் ஆர்டரில் பண்ண முடியும் செக்ஷன் 9. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 17 கிளாஸ் 2ல் பண்ண முடியும். இப்போ இன்ட்ரீம் ஆர்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இவர் இருக்கிற அக்கௌண்ட்டையோ எதையோது வந்து முறைகேடாக யூஸ் பண்ணி எங்கள் கடனை தப்பிக்க பார்க்கலாம், அதனால் இதை வந்து நீங்கள் பிடிச்சி வைங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு பேரில் ஒரு ஜேசிபி, ஒரு காரு, வேறு ஏதாவது வெஹிக்கிள் இருந்தால் அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக ஆர்டர் போடலாம். சரண்டர் கோர்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடலாம். இது இன்ட்ரீம் ஆர்டர். அதே போல் இவரோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணால் தான் எங்களுக்கு பணம் வந்து இந்த ஃபைனல் ஆர்டரில் வாங்க முடியும்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம். ஸோ இன்ட்ரீம் ஆர்டர் செக்ஷன் 9ல். அதே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆர்டர். இந்த ஃபைனல் ஆர்டருங்கிறது இஎச்எம் காப்பி மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும். டேபிள், சேரு, வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே, வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுக்க சொல்லி ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் செயல்படுத்த முடியுமா? இந்தியா திருநாட்டில் இந்த மாதிரி அவார்டை செயல்படுத்த முடியுமா? ஒருத்தர் வீட்டில் புகுந்து பண்ட பாத்திரம்லாம் தூக்கிட்டு போயிட்டா என்னதான் ஆர்பிட்ரேஷன் அவார்டு இருந்தாலும் நீங்கள் மீடியாவில் வந்துடும். அந்த பேங்க் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எடுத்துகிட்டு போனால் ஸ்கிராப்பு, கிலோ இரும்புக்கு தான் போட முடியும். அதனால் அப்படி ஒரு ஆர்டரை போட்டு பயமுறுத்துவாங்க. பட் உங்களுக்கு சொத்து இருந்ததுன்னா அட்டாச்மெண்ட் போட்டுருவாங்க. வேறு வழி மதிப்புள்ள கேரவன் மாதிரி, பஸ் மாதிரி, லாரி மாதிரி இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஏன் சின்ன லோன்லாம் வாங்க போகிறீங்க? அதனால் அது அப்படிப்பட்ட ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்ட் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவசரப்பட்டு சார் எங்கள் உடனே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க சார், எங்கள் சொத்து போயிடும் சார், எங்கள் சொத்து எங்கள் ஒய்ஃப் பேரில் இருக்குது, அவங்க பேரில் மாற்றலாமா, இவங்க பேரில் ஏற்றலாமா? முதல்ல நீங்கள் வந்து அவார்டை கொடுத்து சீஸ் பண்ணிட்டாங்கன்னு நிலைமைக்கு வர்றீங்களா? இல்லை ஆரம்பகட்ட ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நாலேஜ் வேணும். செல்ஃபோன் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்னு உடச்சி போட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் இமெயில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இமெயிலில் வர்றது தான் மெயின். ஸோ அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்றது உங்களால் முடியலையா, உங்கள் அட்வொகேட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி சார் இவங்க என்ன சொல்ல வராங்க, இதனால் என்ன பிரச்சனைன்றதை கேட்டுக்கிட்டிங்கன்னா வருமுன் காப்பது நல்லது. சார் ஒன்றும் லோனை கட்டலைன்னா தலையெல்லாம் வாங்கிற போகிறது கிடையாது சார். ஃபைனான்ஷியல் பாதிப்பு தான் உங்களுக்கு அதிகமாக வரும். நாளைக்கு மனுஷனை செல்லா காசு ஆகிறதே இந்த பேன் கார்டு தான். ஒரு மனுஷனை செல்லாத காசு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த பேன் கார்டு ஆகிடுச்சுன்னா கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது, ஆப்ஷன்ஸே இருக்காது. வேலை செஞ்சு தான் சம்பளம் வரும்னா சம்பளமும் கிரெடிட் பண்ணி தானே கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் பேரில் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வர வச்சு கொடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஆர்பிட்ரேஷன் அவார்டை வந்ததும் என்ன செய்யலான்றதை விட வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்ற ஒரு அட்வொகேட்டை கேள்வி கேளுங்க. அப்படியே வந்துட்டாலும் ரொம்ப பேனிக்காக வேண்டாம், ரொம்ப பயப்பட வேண்டாம், ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக வேண்டாம். என்ன கோர்ட்டில் ப்ரொசீஜர் என்ன, இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் செட் பண்ணி எப்படி இன்ட்ரீம் ரிலீஃப் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி எதாவது மாட்டிக்கிற ஸ்டேஜில் இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த லோனை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா, செட்டில்மெண்ட்டுக்கு போகிறீங்களான்ற ஆப்ஷன் வந்து உங்கள் வழக்கறிஞர்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா அவர் வந்து இதுக்கு என்ன ப்ராசஸ் என்ன பண்ணலாங்கிறத உங்களுக்கு தெளிவான சொல்யூஷன் கொடுப்பாரு. அதுபோல் அவசரப்பட்டு இந்த மாதிரி இவ்வளோ பணம் கேட்குறாங்க, பணம்லாம் ஒன்றும் செலவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆர்பிட்ரேஷன்லாம் நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டியூட்டிலாம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு அவார்டு கொடுத்துட்டாங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு 10% சொல்லக்கூட கேட்டால் நிச்சயமாக அது பொய்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஆர்பிட்ரேஷன் செட்டர் சைடுங்கிறது பெட்டிஷன் போகிறதோட நிற்கிது. அதன் பிறகு வந்து நீங்கள் பேங்கோட நெகோசியேஷன்